ஒத்துப்பாங்க. நினைத்த மாத்திரத்துல ஒரு மருத்துவரை பார்க்க முடியுதுன்னா அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதை உருவாக்கியது தமிழக அரசு, தமிழக அரசுடைய கட்டமைப்பு. உண்மை. நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கும் இரண்டு ரொம்ப ரொம்ப நமக்கு பிடித்த உள்ளங்கள் இந்த அரங்கத்துக்குள்ள வருகை தர போறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இட்ஸ் டைம் ஃபார் us to welcome our very own dearest chief minister everybody. சீரிய திட்டங்களாலும் ஆளுமையான நிர்வாகத்தாலும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து இட்டு சென்று கொண்டிருக்கும், இந்தியாவே வியந்து பார்க்கும் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். Just going to be joining us. அவங்க உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இங்க இருந்து நம்ம கைத்தட்டல் அங்க வரைக்கும் அவருக்கு கேட்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுக்கு காரணம், கொண்டாடுறதுக்கு காரணம், நம்மளுடைய இந்த ஒரு புதுமையான முகத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர். அதனால டெஃபினெட்லி it's got to be very very special. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, உறவு முறையாக தான் நம்ம எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய இந்த வருகை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம், நலன் காக்கும் ஸ்டாலினா இருக்கலாம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழக மக்களுக்காக, குறிப்பாக தமிழக பெண்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கூடிய நமது தமிழக அரசு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஆக்சுவலி மிகப்பெரிய கைத்தட்டலோட, மிகப்பெரிய உள்ளம் நிறைந்த அன்போடு எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த அழகிய தருணத்துல everybody together, இன்னும் சத்தமா மனசார வெல்லும் தமிழ் பெண்களாக நம்ம ஒவ்வொருத்தையும் மாற்றிய நமது அன்பான முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கத்துக்குள் வருகை தந்திருக்கிறார். நமது அரங்குக்கு வந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்ம இந்தியாவின் முதன்மை மாநிலம் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நமது அன்பான முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த அரங்கத்துக்குள்ள ஒரு வெல்கம் கொடுக்கலாம். எவ்ரிபடி டுகெதர், இன்னும் சத்தமா. இந்தியாவில் எந்த மாநிலமும் தொட முடியாத வளர்ச்சி, 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு. மாண்புடன் ஆட்சி நடத்துவது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு முகமாக இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் இங்க உங்க எல்லாருக்காகவும் வருகை தந்திருக்கிறார். மீண்டும் அவருக்காக everybody together, come on guys, 1 2 3 everyone. தமிழ்நாடு முதலமைச்சருடன் இணைந்து தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் தன் நவீன அணுகுமுறையாலும் எளிய அணுகுமுறையாலும் புது வண்ணம் பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறார். தேங்க்யூ சோ மச். மக்களின் எழுச்சி வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுது. நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இடத்துல இருக்கோம். தமிழ்நாட்டில் பெண்ணாக பிறந்தால் அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் தாங்க பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேக் ஸ்டேஜ்ல பேசினதை நான்
கேட்டேன். கண்டிப்பா இந்த தருணத்துல நான் சொல்லி ஆகணும், ஒரு ரொம்ப தைரியமாக ஒரு கூட என்னால வண்டி ஓட்டிட்டு வர முடியும். என்னுடைய கணவர் வந்து கடற்படை வீரர் அப்படின்றதுக்காக கிடையாது, தமிழ்நாட்டின் மகளாக இருக்கேன் அப்படின்றதுனால தான் என்னால் அவ்வளவு தைரியமாக வண்டி ஓட்டிட்டு வர முடியுது. அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிற உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நின்ற அழகிய தருணத்துல நம்ம பொதுவா படங்கள்ல பார்க்கும்போது ஹீரோஸ் அவங்க வந்து ஹீரோவாக இருக்கிறதுல இருந்து வீரன் மாவீரனாக மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றது அந்த ஆக்ஷன், அந்த தைரியம். அந்த கம்பீரம் வரும்பொழுது பெண்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம உடனே பெண்களுக்கும் வீரத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இணைப்பு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கு. நம்மளுடைய ஹிஸ்டரியில இருக்கு, எல்லா பக்கங்கள்லயுமே அது இருக்கு. பொதுவா வீட்டுல வந்து கராத்தே கத்துக்கோ, சிலம்பம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்மளுடைய பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த கமாண்டோஸ் இப்பொழுது இந்த மேடையில வந்து எப்படி ஒரு செக்யூரான ஸ்டேட்டை நமக்காக உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மேடையிலேயே அதை நமக்காக பண்ணி காட்ட போறாங்க. அண்ட் எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கமாண்டோஸ் இன் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறவங்க, முதலாவதாக நம்ம AK-47 அசால்ட் ரைஃபிளும், இரண்டாவதாக MP5 அண்ட் இறுதியாக the Glock 17 பிஸ்டலை எப்படி அதிவேகமாக பிரித்து ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்றத நம்ம எல்லாரும் இப்பொழுது பார்க்க போகிறோம். Can we have them on stage please? முதலாவதாக நாம சில வீடியோக்களையும் செய்தித்தாள்களுமே கேள்விப்பட்டிருப்போம், AK-47 அசால்ட் ரைஃபிள். அந்த AK-47 அசால்ட் ரைஃபிளை கண்ணை மூடிக்கொண்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்றாங்க. இரண்டாவதாக the MP5. இறுதியாக Glock 17 பிஸ்டல்.